அநேக விசுவாச குடும்பங்களில் நடக்கிற இன்னொரு காரியத்தையும் என்னால் சொல்ல முடியும். அவர்களுக்கு தங்களுடைய சத்துரு யாரென்று தெரியாத சத்துருவை நினைத்து ஜெபித்து கொண்டிருப்பாங்க. யாருன்னு தெரியாது. ஆனால் அவர்களாக ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க, வளர்த்து கொள்வாங்க. எங்களுக்கு வரக்கூடிய ஜெபக்குறிப்புகளில் நிறைய ஜெபக்குறிப்பு நான் பேசும் பொழுது தொலைக்காட்சியில் உள்ள நம்பரை பார்த்து அவங்க ஜெபிக்க கேட்டிருப்பாங்க. கூப்பிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ நடக்குது, எனக்கு விரோதமாக நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்க, என்னை வளர விடலை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கல்ல, எனக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. ஆனால் அவர்களுக்கு யார் சத்துரு, அவர்களுக்கு சத்துரு எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பகுத்தறிய தெரியாது. அந்த பகுத்தறியக்கூடிய அந்த எண்ணமே அவங்கள்ட்ட இருக்காது. தன்னுடைய சத்துரு யார்? சிலருடைய வாழ்க்கையில் தன்னுடைய நாவு தனக்கு சத்துருவாக மாறும், சிலருடைய வாழ்க்கையில் பேச்சு சத்துருவாக மாறும், சிலருடைய குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ளவர்களே சத்துருவாக மாறுவாங்க. சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் தங்காமல் போவதற்கு அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை ஒரு காரணமாக போகும். அதை இருந்து நிதானித்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புரவாவதற்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஃபோன் அடிப்பாங்க, எல்லாருக்கும் ஃபோன், எல்லாருக்கும் லெட்டர், எல்லாருக்கும் காணிக்க. எதுக்கு? எனக்கு விரோதமாக யாரோ செயல்படுறாங்க, அதை நீங்கள் கண்டுபிடி. இல்லாத சத்துருவை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஊழியக்காரர்களும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். உனக்கு அப்படி ஒரு சத்துருவே கிடையாது. ஏன்னா சத்துருவே யாரு தான்? நீ தான் சத்துரு. உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் சத்துரு. ஆமீன் சொல்லுங்களேன்.